யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேராசிரியர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது மதுரையை பற்றி. மதுரையில் மக்கள் திலகத்தின் சாதனைகள், அதாவது அதிக வசூல் பெற்ற படங்கள். முதலில் மதுரையில் 2,00,000 தொட்ட படம் மலைக்கள்ளன் தான். மலைக்கள்ளன் மதுரை தங்கத்தில் வெளியாகி 1954 சுமார் 2,28,000 தாண்டி வசூல் செய்தது. இதுதான் மதுரை நகரில் முதல் 2,00,000 தாண்டிய படம். அது மட்டுமல்ல, அந்த மலைக்கள்ளன் மகத்தான வெற்றி பெற்ற படம். தமிழ்நாட்டில் மொத்த வசூலாக 90 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடியை நெருங்கிய படம். அதற்கு முன்னால் சாதனை செய்த படம் சந்திரலேகா, 1,65,00,000. ஆனால் மலைக்கள்ளன் முதலாக கிட்டத்தட்ட 90 லட்சம் வசூலித்து சாதனை படைத்தது. இது ஒரு மகத்தான சாதனை. இதுக்கு அடுத்தாப்புல பார்க்க போனால் மக்கள் திலகத்தின் படங்கள் சுமார் 11 படங்கள் 4 லட்சத்தை தாண்டி வசூல் செய்திருக்கின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரை வீரன் 2வது 1956 வெளியான படம். அதுவும் 3 லட்சத்தை தாண்டியது. 3 லட்சத்தை தாண்டி 3,67,000 ரூபா, 182 நாள் மதுரை சென்ட்ரலில் 182 நாளில் 3,67,000. இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு. கிட்டத்தட்ட சந்திரலேகா வசூலையும் தாண்டி நின்றுச்சு. 1,75,00,000 வசூல் சாதனை புரிந்த படம் மதுரை வீரன். மதுரை வீரன் மதுரையில் மட்டும் 3,67,000, 180 நாட்கள் ஓடிருக்கு. கிட்டத்தட்ட 100 நாளும் 30 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. 33 தேட்டர் கிட்டத்தட்ட ஓடிச்சு. இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாச்சு. 1,75,00,000. மதுரை வீரனை தொடர்ந்து 3 லட்சத்தை தாண்டிய படம் என்றால் அடுத்து வெளியான நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் ஆகஸ்ட் 22, 1958 வெளியாகி அது ஒரு சரித்திரம் படைத்தது. மதுரை தங்கத்தில் குறுகிய காலத்தில் 133 நாட்களில் 3,32,000 ரூபா வசூல் பெற்று ஒரு பெரிய சாதனை செய்தது. ஆக மதுரையில் முதல் 2-3 லட்சத்தை தாண்டிய படங்கள் மக்கள் திலகம்தான். அதே மாதிரி முதல் 2 லட்சத்தை தாண்டிய படமும் மக்கள் திலகத்தின் படங்கள் தான். நாடோடி மன்னன் எல்லா ஊர்லேயுமே வசூல் சாதனை படைத்தது. குறிப்பாக மதுரையில் தங்கத்தில் வெளியாகி மாபெரும் சாதனை படைத்தது. 3,22,000 133 நாளில் நாடோடி மன்னன் மதுரை தங்கத்தில். இதற்கப்புறம் 3 லட்சத்தை தாண்டிய படம் எதுன்னு பார்த்தா அது மக்கள் திலகத்தின் எங்கள் வீட்டு பிள்ளை. 1965 ஜனவரி 14 வெளிவந்தது. நாகிரெட்டியோட படம். இந்த படம் மதுரை சென்ட்ரலில் தான் ஓடிச்சு. மதுரை சென்ட்ரலில் 176 நாள் ஓடி 3,85,000 வசூலாக பெற்றது. 3,85,000 வசூலாக பெற்று அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடிச்சுது. அப்போது அந்த எங்கள் வீட்டு பிள்ளை வசூல் இது தமிழ்நாடு முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அப்படி தொடர்ச்சியாக மக்கள் திலகத்தின் 3 படங்கள். ஆனால் சிவாஜி கணேசனை பொறுத்தவரை ஒரே ஒரு படம் தான் 3 லட்சத்தை தாண்டியது. அது திருவிளையாடல் தான். திருவிளையாடல் எப்போ வந்துச்சுன்னா அது 1965 தான். 65 ஜூலையில் வந்த படம். இந்த படம் மட்டும் தேவியில் வெளியாகி தேவியில் 167 நாள் ஓடி அது கிட்டத்தட்ட 3 லட்சத்தி சொச்சம் வசூல், 3,54,000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆக மொத்தத்தில் 3,54,000 167 நாளில். அந்த ஒரே படம் தான் 3 லட்சத்தை தாண்டியிருக்கு. வேறு எந்த படமும் தாண்டலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1968 வெளியான பணமா பாசமா மதுரை தங்கத்தில் வெளியாகி அதுவும் 4 லட்சத்தை தாண்டிச்சு. 4 லட்சத்தை தாண்டி ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன். முதல்ல 4 லட்சத்தை தாண்டின படம் பணமா பாசமா தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அடிமைப்பெண். மதுரை சிந்தாமணியில் 175 நாள் ஓடி 4,34,000. மக்கள் திலகத்துக்கு மட்டும் 11 படங்கள் 4 லட்சத்தை தாண்டிச்சு மதுரையில். ஆனால் சிவாஜி கணேசனுக்கு மொத்தத்தில் 3 படங்கள் தான். மாட்டுக்கார வேலனும் 177 நாள் ஓடி 4,33,000 ரூபா வசூலாக பெற்று ஒரு பெரும் சாதனை செய்தது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த படமாக வந்துச்சு. அடுத்து ரிக்ஷாக்காரன் மதுரை நியூ சினிமாவில் 161 நாள் ஓடி 4,09,000. வெள்ளி விழாவோட வேண்டிய படத்தை முன்னக்கூட்டி எடுத்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் அப்புறம் ஆதிபராசக்தி, அதுவும் KS கோபாலகிருஷ்ணன் படம் தான். அதுவும் மதுரை தங்கத்தில் அதுவும் 4 லட்சத்தை தாண்டிச்சு. 4 லட்சத்தை தாண்டின படம். ஆட்டுக்கார அலமேலும் கிட்டத்தட்ட வெள்ளி விழா ஓடி 4 லட்சத்தை தாண்டிச்சு கல்பனாவில்.
ஆக மொத்தத்தில் இவ்வளோதான் 4,00,000 தாண்டின படங்கள். மற்ற படங்கள் 3 படங்கள் தான். பணமா பாசமா, ஆதிபராசக்தி, ஆட்டுக்கார அலமேலு. எம்ஜிஆருக்கு 11 படம், சிவாஜிக்கு 3 படம். நல்ல நேரம் அதுவும் 133 நாளில் 4,15,525 ரூபா. உலகம் சுற்று வாலிபன் முதல்ல 6,00,000 தாண்டிச்சு. 4, 5 தாண்டி 6க்கு போயிட்டார். உலகம் சுற்று வாலிபன் மதுரை மீனாட்சியில் 217 கோடி 6,85,000. அடுத்து வந்த உரிமை குரல் 6ஐயும் தாண்டி 7,00,000க்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 7,06,200 வசூல் உரிமை குரல். அப்புறம் நேற்று நாளே அங்கே தான் வந்துச்சு. நேற்று நாளே மதுரை சிந்தாமணி 119 நாளில் 4,05,000. நேற்று நாளே ஒரு நல்ல வெற்றி பெற்ற படம். திருநெல்வேலியும் மதுரையும் நல்லா ஓடிச்சு. 119 நாள் ஓடிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதயக்கனி 5,00,000 தாண்டிச்சு. 146 நாளில் 5,52,000 ரூபா. இப்படி மக்கள் திலகத்தின் படங்கள் தொடர்ந்து வசூல் சாதனை செய்து கொண்டே இருந்தது. அவருடைய படங்கள் மதுரையில் மட்டும் 41 படங்கள் 100 நாட்களை தாண்டி இருக்கின்றன. பல்லாண்டு வாழ்க மொத்த வசூல் 4,45,000. பல்லாண்டு வாழ்க மதுரை அலங்காரன் சினிப்பிரியாவில் போட்டாங்க. 4,45,000. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்த நீதிக்கு தலைவணங்கு 100 நாள் ஓடாமலே 4,00,000 பெற்ற படம் அதான். மதுரை சென்ட்ரலில் 86 நாள் ஓடியே 4,09,000. நல்ல வசூலை பெற்றும் 100 ஷோ 125 ஷோ தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல். அப்படியும் படத்தை 100 நாள் ஓட்டலை. அடுத்து பார்த்திங்கன்னா இன்று போல் இன்று மாளிகை. இதுவும் மதுரை சென்ட்ரல் தான். 105 நாள் ஓடி 4,00,000 சொச்சம் வந்துச்சு. ஆனால் கரெக்டான புள்ளி வரும் தெரியல. 4,00,000 தாண்டிட்டு அவ்வளோதான். அடுத்து வந்து மீனவ நண்பன். மீனவ நண்பன் மதுரை சிந்தாமணியில் 117 நாள் ஓடி 4,46,814 ரூபா. ஆக மொத்தம் 11 படங்கள் 4 லட்சம் 5, 6, 7 வரைக்கும் தாண்டி இருக்குது. சிவாஜிக்கு 3 படங்கள் தான். முதல் 5 லட்சம் வந்த படம் எதுன்னா அது பட்டிக்காடா பட்டணமாக தான். மதுரை சென்ட்ரலில் 182 நாள் ஓடி 5,61,000 ரூபா வசூலாக பெற்றது. அடுத்து பார்த்திங்கன்னா வசந்த மாளிகை. அதே ஆண்டே வெளிவந்து 200 நாள் ஓடி 5,30,000 வசூலாக பெற்று ஓடியது. அடுத்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வெள்ளி விழா ஓடலை. 134 நாள்லேயே 5,42,902 ரூபா. இதுதான் இவ்வளவு தான் சாதனைகள். இதில் வந்து மக்கள் திலகத்தின் சாதனைகள் பார்த்திங்கன்னா மதுரையில் பயங்கரமாக இருக்கும். சிவாஜி கணேசனுக்கு மொத்தத்திலே 100 நாள் ஓடின படங்கள் அவருடைய 150 படங்கள் கேரியரை பார்க்கும்போது 33 படம் தான் வருது. ஆனால் எம்ஜிஆருக்கு 115 படங்கள் நடித்த எம்ஜிஆருக்கு கிட்டத்தட்ட 41 படங்கள் 100 நாள் ஓடி இருக்கிறது. சரி நேயர்களே, இனி அடுத்த பதிவில் வேறு ஒரு சாதனையை பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.